என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தேர்தல் களத்தில் இருக்கும், தேர்தல் நேரத்தில் இருக்கும். எந்த நேரமும் கூட அறிவிப்பு வெளியிடலாம் என்கின்ற ஒரு நேரத்தில் காத்து கொண்டிருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல மக்களுடைய உண்மை முகமெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், நம்முடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த 39 பிளஸ் பாண்டிச்சேரி 1 40 தொகுதியில பிரச்சாரம் பண்றேன். அதற்கு அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு திமுக கொடுக்கும். நான் கண்டிப்பா நான் கமலஹாசன் அவர்கள் மீது ஹார்ஷா இருக்க போறதில்லை. அவர்கள் மீது நான் மற்றவங்க எல்லாம் நிறைய வார்த்தையை பயன்படுத்துறாங்க, டிவியை உடைச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. இது தமிழகத்துல தனித்து ஒரு அரசியல் கட்சி நடத்துவது எவ்வளவு கடினம், அதுவும் 2 கட்சிகளுக்கு மத்தியில மக்களுக்கு ஒரு மாற்றமாக நிற்க முடியும் என்று ஒருவர் பேசினால் எவ்வளவு கஷ்டம் என்பதை கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகம் கேலி கூத்தா இருக்குன்னா, யாரை எதிர்த்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தாரோ 2021 சட்டப்பேரவை தேர்தலில், இன்னைக்கு அவங்க ஓட்டு போட்டு தான் இவர் ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டிய நிலைமை 2025. அதனால் இந்த நேரத்துல மக்கள் எல்லாத்தையும் பார்க்கறாங்க, எல்லாத்தினுடைய உண்மை முகத்தை பார்க்கறாங்க. 2024 தேர்தலையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. தமிழகத்துல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அது லெப்ட், ரைட், மையம், அந்த 3 புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு அழைப்புன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இளைஞர்கள் எல்லோரும், பெண்கள், மகளிர்கள், மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புறீங்களோ உங்களுடைய பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தான் நீங்க வரணும். உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், எங்களோடு நீங்கள் இருங்கள். ஒரு மாற்றத்தை உறுதியாக நாம் செய்து காட்டுவோம். இரண்டாவது, இப்ப ட்ரக்ஸ் இஷ்யூ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அதுவும் நேற்று என்சிபி அதிகாரிகள் டெல்லியில பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கினுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு செய்தி குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். 2019 ஹோட்டல் வாங்கினது, அதன் பிறகு மங்கை என்கின்ற படத்துக்கு முழுவதுமாக ட்ரக்ஸ் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக அந்த மங்கை படத்தை ஃபைனான்ஸ் பண்ணது. அதன் பிறகு தமிழகத்துல அரசியல் சார்ந்த புள்ளிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் பெண். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நிறைய செய்தித்தாளை பாக்குறேன். ஒரு செய்தித்தாளர்ல பிலிம் ப்ரொடியூசர்னு போட்டிருக்கீங்க, இன்னொரு செய்தித்தாள்ல ட்ரக்னு போட்டிருக்கீங்க. ஆனா எங்கேயுமே ஒரு சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை காணாமே. இன்னைக்கு பிஜேபி காரங்க ரோட்ல நடந்து போய் ஏதாச்சும் கீழே விழுந்துட்டா கூட பிஜேபி அப்படின்னு போடுறீங்க. அதனால் இன்னைக்கு அவர் திமுகவுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்க கூடாது, மறைக்க கூடாது. காரணம், திமுகவுடைய அயலக அணியில ஒரு பெரிய புள்ளியாக இருந்து அதன் மூலமாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பகுதியிலும் கூட தன்னுடைய ட்ரக் நெட்வொர்க் அது பலப்படுத்துவதற்கு திமுகவை பயன்படுத்தி கொண்டார். அதே நேரத்தில் திமுகவுடைய முக்கியமான தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அதனால் தமிழக மக்கள் அதை கூர்ந்து பார்க்கறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல போதை கலாச்சாரத்தை முழுவதுமா ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சா பத்தாதுங்கண்ணே. அரசு நடத்தக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, அரசே ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு திமுகவுடைய முக்கிய புள்ளிகளே சாராயாலை நடத்திவிட்டு ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சிட்டு நான் போதை கலாச்சாரத்தை ஒழித்து விடுவேன், அது ஒழியாதுங்கண்ணா. இதை மக்கள் உணர்கின்றார்கள். 2024 அவருடைய வாக்கும் கூட இதை சார்ந்து இருக்கும் என்று நம்புகின்றேன். அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட என்சிபி அதிகாரிகள் தயவு தாட்சணியம் இல்லாம அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும், நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. கேளுங்க. இன்னைக்கு மத்திய தேர்தல் பாஜக இன்னைக்கு இரவு நடைபெறுது. நாளை நமக்கு தேர்தல் பட்டியல், தமிழக பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கு. அண்ணே, நான் உங்களோட தான் இருக்கிறேன் சென்னையில. அண்ணே, உங்களுக்கு தெரியும் பல லிஸ்ட் வரும். குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க, இப்பதான் நம்முடைய அலையன்ஸ் எல்லாம் வேறு வேறு மாநிலத்துல அந்த ஃபைனலைசேஷன் நோக்கி வருது. குறிப்பாக ஆந்திரால ஜனசேனா, தெலுங்கு தேசம் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மகாராஷ்டிரால கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக பத்திரிகைகள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் பீகார்ல பாத்தீங்கன்னா இன்னும் சீட் ஷேரிங் அலையன்ஸ் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால் முதல் பட்டியல் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம், கூட்டணிகள் பெரிதாக இல்லாத ஒரு மாநிலம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய பட்டியல் இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு எப்போ வரும் எனக்கு தெரியாதுங்கன்னா, அது வரும் பொழுது மிச்ச மாநிலங்கள்லாம் சார்ந்து வரும் என்று நம்புகின்றோம்.
அதிகாரப்பூர்வமாக எனக்கு செய்தி என்னிடம் இருக்கும் பட்சத்துல நிச்சயமா உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். இந்த தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமாவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அவருடைய ராஜினாமா சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு இருக்காங்க திமுகவும் சரி காங்கிரஸ். என்ன குறிப்பாக தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை அதிகாரிகள் ரிசைன் செய்வது, இது ராஜினாமா செய்வது புதிதில்ல. ரெசிக்னேஷன் என்பது நார்மல் ப்ராசஸ். ராஜினாமா செய்யறாங்க, வெளியே போறாங்க, வர்றாங்க, இது ஒரு புதுசு கிடையாது. அது அருண் கோயல் அவருடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஒரு வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு அதன் பிறகு தேர்தல் ஆணையத்துக்குள்ள வந்து 2027 வரை அவருக்கு பதவி காலம் இருக்கும். ப்ராப்ளி அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருப்பதற்கும் வாய்ப்பு. இன்னைக்கு அருண் கோயல் அவர்கள் எதுவுமே சொல்லாம நான் எப்படி ஒரு கருத்து சொன்னா சரியா இருக்குமாங்கண்ணா? ஒரு பக்கம் எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க, இல்ல ஆளுங்கட்சி அவங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சில நண்பர் சொல்லல எதிர்கட்சி தான் தொந்தரவு பண்ணாங்க அவருக்கு. அதனால் அவர் அதிகாரப்பூர்வமாக எதற்காக இந்த பணியிலிருந்து நான் ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்லும் வரை யாராக இருந்தாலும் கருத்து சொல்வது சரியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் கமல் அண்ணா மாதிரி பேசுறேன்னு பார்க்காதீங்க, பட் இதான உண்மை. அவர் ஒரு தகவல் சொன்னாருன்னா அதன் பிறகு என் கருத்தை சொல்றாங்க. அண்ணா நீங்க பாப்பீங்கன்னா அடுத்த 2-3 நாட்கள்ல பாப்பீங்க. குறிப்பாக மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா பலம் பொருந்திய தலைவர் பாரிவேந்தர் அண்ணன், பலம் பொருந்திய தலைவர் அவர் பெரம்பலூர் நிக்கிறாங்க. ஏசி சண்முகண்ணன் பலம் பொருந்திய தலைவர் அவங்க நிக்கிறாங்க. அதே போல ஜான் பாண்டியன் அண்ணன், முக்கியமான தலைவர்கள் சரத்குமார் அண்ணன் நீங்க பார்த்திருப்பீங்க, நேத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. சோ எங்களுக்கு அந்தந்த பகுதியிலே முக்கியமான தலைவர்கள் ஆளுமைகள் ஆதரவு கொடுத்து வர்றாங்க. அதனால் இந்த முறை தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு பகுதியாக ஒரு சீட்டா நாங்க அணுகுறோம். நீங்க அதை பார்ப்பீங்க வருகின்ற காலத்துல. அதுல கூட்டணி கட்சிகள் நம்மை பலப்படுத்துறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் மூத்த தலைவர், நீங்க பார்த்திருக்கிறீங்க, தொடர்ந்து பார்ப்பீங்க. நிறைய கட்சிகள் அண்ணன், கட்சிகள் என்று சொல்வதை விட, நிறைய கட்சிகள் என்று சொல்வதை விட, யாரெல்லாம் மோடி அவர்களுடைய சித்தாந்தம், குறிப்பாக அடுத்த 25 ஆண்டுகள் நமக்கு இருக்கக்கூடிய பார்வை, இந்தியாவை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல், அதையெல்லாம் வைத்துதான் தலைவர்கள் நம்ம கிட்ட வர்றாங்க. 2-3 நாட்கள் பொறுத்திருங்கள், சரியான நேரத்தில் அதை பத்தி பேசுவாங்க. வேற என்ன? அமைச்சர் தாமு அன்பரசன் பேசும்போது திமுக ஒழிச்சிருவோம் மோடி சொல்றாரு, நான் அமைச்சரா மட்டும் இல்லைன்னா அவரை பீஸ் ஆகிக்கிறேன்னு பேசியிருக்காரு. அதுக்கு நேற்றுதான் எங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன சொன்னாரு? கண்டனம் தெரிவிக்கல. மாவட்ட தலைவர் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா ஆத்தாக்கு பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை வைன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? சரி. அதனால மாவட்ட தலைவரும் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இடையில நான் என்னென்ன தாமு அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு எங்க மாவட்ட தலைவர் போதும். அந்த வேதான பத்திரிகையாளர் சந்திப்பதோ காரசாரமா பேசியிருக்காரு. அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கணும். அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன், என் மேல கை வைக்கட்டும். அப்புறம் என்ன தாண்டி மோடி ஐயா இருக்கிறான். ஸோ 2 படி தாண்டி தானே போகணும். முதல் படி வரும் பொழுது தாண்டு வரான்னு பார்ப்போம். இப்போ 2வது படி நான் இருக்கேன்ல. அதனால வெத்து வேட்டெல்லாம் பேசாமனே எங்க மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு. அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும். அதன் பிறகு நான் பேசுறேன். அண்ணா இதெல்லாம் விட்டுருங்கண்ணே, அந்த சீட்டு டிராமால விட்டுருவண்ணே. அவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதை கொடுக்காது. தொடர்ந்துதான் பாக்குறது, புதுசு கிடையாது. எலெக்ஷன் நேரத்துல பகடை காய்களாக பயன்படுத்துவது மட்டும்தான் திமுகவினுடைய நோக்கம். அதனால அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போலனே நான் கேட்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க, பதில் நான் சொல்றேன். கொடுத்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ல இருந்து, ஹஜ் யாத்திரையிலிருந்து, அவர்களுக்கு என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய மைனாரிட்டி கான்சென்ட்ரேஷன் கிளஸ்டர் திட்டத்திலிருந்து நிறைய சொல்ல முடியும். திமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு பகடை காயாக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதரர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால நீங்க சீட்டு கொடுக்கிற கேள்வி எல்லாம் 2வது கேள்வி. நான் முதல் கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்லையல்ல.